நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்க சார். சொல்லுவீங்களா? இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன். யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால நல்லா கேட்டிடுங்க. சரியா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, எந்த இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. கரெக்ட் தானே இல்லையா? இது எழுதி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? நம்ம என்ன நினைக்கிறோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம். அப்படி தானே? நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களா? வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? பதில் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும், எப்படி மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி சரியாயிருக்கா? சொல்லுங்களேன். சரியா இருந்து எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதில்லை சரியாச்சு அப்படின்னு. இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்தில் கொய்யா இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், என்னது நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம், வெந்தயம், ஆவாரம்பூ ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் சாப்பிட்றதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாருக்காவது இந்த மாதிரி இந்த வெயிட்டு குறைஞ்சிருக்கா? சொல்லுங்கள். இல்லைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சார். நல்லா கேட்டுக்கிடுங்க. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம், அந்த புத்தகத்தை பேர் ஹாரிசன். அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான் சுகருடைய கரெக்டான ட்ரீட்மெண்ட் அந்த புக்கு சொல்லுது. யார் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிரும். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் போது என்ன பண்ணலான்னா, இன்னொரு 50 வருஷம் இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்தலாம். இன்னொரு 50 வருஷம் சுகர் மாத்திரை இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த புத்தகம் சொல்கிறது, ஹாரிசன். அதனால உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா இந்த முக்கியமான வீடியோவை அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்சுலின்னாலேயும் சுகர் மாத்திரனால. ஷேர் பண்ணிங்கன்னா யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?